Hello everyone. இந்த வீடியோவில் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான ஸ்டடி பிளான் எப்படி போடுறது தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கோட பார்ட் 1 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீக் இந்த சப்ஜெக்ட் முடிக்கணும் இல்லை இந்த லெசன் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கெடியூல் போடுறது ஈஸியாக இருக்குது. பட் அந்த லெசனையோ இல்லை அந்த சப்ஜெக்டையோ எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறது, எப்படி ஸ்கெடியூல் போடுறது, இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்கமிங் வீக்குக்கான பிளானை அந்த சண்டேவே நம்ம போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீக் ஏதாவது டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்களா, எந்தாவது டெஸ்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஹோம்ஒர்க் கொடுத்த சப்ஜெக்ட், டெஸ்ட்டு கொடுத்த சப்ஜெக்ட், என்ன ஒர்க் இருக்கோ அவங்களுக்கு தான் ஹை ப்ரையாரிட்டி. எதுவுமே கொடுக்காத சப்ஜெக்ட்ஸை லோ ப்ரையாரிட்டியாக நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்கெடியூல் பண்ணிக்கணும். சப்போஸ் அந்த வீக் எந்த டெஸ்ட்டுமே இல்லைன்னா ஒரு டிஃபிகல்ட் சப்ஜெக்டும் ஒரு ஈஸியான சப்ஜெக்ட்ஸும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் அப் லெசன். ஒரு லெசன் எடுத்துக்கிறீங்கன்னா அதை எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணுறது. ஸோ இந்த 4 மெத்தட்ஸ் நீங்கள் ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். இந்த 4 டிவிஷனில் எது உங்களுக்கு ஈஸியாக தெரியுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட லெசனில் எனக்கு 24 கொஷின்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் லெசனோட பேஜஸ் 8 பேஜஸ் தான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 24 கொஷின்ஸ்னு நான் நினச்சிக்க மாட்டேன், 8 பேஜஸ்னு ஸ்கெடியூல் போடுவேன். ஏன்னா 8ன்னு என் பிரெயினை நான் ஈஸியாக சீட் பண்ண முடியும். 8 பேஜஸ் தான் முடிச்சிடலாம் அப்படின்னு. 24னா அது பெரிய கணக்காக இருக்கும். ஸோ 8 பேஜஸாக நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. இது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் எனக்கு கம்மியாக இருக்குது, பேஜஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஷின்ஸ் வைஸ் போங்க. டாபிக் வைஸ், ஸோ இத்தனை டாபிக்ஸ் இருக்குது, 5 டாபிக் இருக்குது, அதில் நான் ஒரு டாபிக் இன்றைக்கி நான் முடிச்சிடணும், 2 டாபிக்ஸ் முடிச்சிடணும், 3 டாபிக்ஸ் முடிச்சிடணும், டாபிக் வைஸ் டிவைட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டயக்ராம் வைஸ், இந்த லெசனில் 10 டயக்ராம் இருக்குன்னா அந்த 10 டயக்ராம், அந்த டயக்ராம்குள்ளே கொஷின்ஸை முடிச்சிடுவேன். ஸோ இந்த ஸ்ப்ளிட் அப்புங்கிறது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும், உங்களால் எவ்வளோ கவரப் பண்ண முடியும்னு உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா மார்க் வைஸ் கவரப் பண்ணுங்கள். அதாவது 1 மார்க்ஸ் ஒரு நாள், 2 மார்க்ஸ் ஒரு நாள், 3 மார்க்ஸ் ஒரு நாள், 5 மார்க்ஸ் ஒரு நாள், தென் டீட்டெயில். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டடியிங் சேம் மெத்தடாலஜி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லைன் பை லைன் ஒரு பேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேஜில் இருக்க லைன் பை லைன் ரீட் பண்ணுங்கள். அந்த புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் படித்த லைனை ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 4 லைன் தான் உங்களால் சொல்ல முடிஞ்சது. ரிமைனிங் 6 லைன்ஸ் நீங்கள் சொல்லலைன்னா மறுபடியும் அந்த 6 லைன்ஸை தரவாக ரீட் பண்ணிட்டு புக் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த 6 லைன்ஸை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஷார்ட் நோட்ஸை கம்பல்சரி 15 மினிட்ஸ் ரீகேப் பண்ணியே ஆகணும். எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ எனக்கு என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்களோ அதை விட்டுட்டு படிக்காத சப்ஜெக்ட்ஸ்க்கு ரீகேப் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸும் பேலன்ஸ்டாக கவரப் பண்ண முடியும். ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்போட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.